துரைக்கருணா உங்களிடமிருந்தே தொடங்குறேன். பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறியதற்கு யார் காரணம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றார். அது ஒன்று. திடீர்னு நயினார் நாகேந்திரன் வெர்சஸ் ஓபிஎஸ்னு அந்த சிக்கலும் ஒன்று ஓடிட்டு இருக்கு. முதல்ல இது நீங்க ஓபிஎஸ் அறிஞ்சவர்ன்றதுனால என்ன நடந்தது, ஏன் வெளியேறினார்? மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உரிமை குரல் படத்தில் ஒரு பாடல் பாடுவார். ஒரு தாய் வயிற்றில் பிறந்த உறவுகளில் முன்பு பிரிவு இருந்தால் பின்பு உறவு வரும் அப்படின்னு சொல்லுவார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இடைக்காலமாக பிரிவு வந்தது. உறவு வரும் என்று காத்திருந்து அவர்கள் ஒருங்கிணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். அடுத்த லைனில் என்ன வரும்னா, நல்ல மனிதருக்கும் நன்றி மறப்பவருக்கும் முன்பு உறவு இருந்தால் பின்பு பிரிவு வரும். இது அடுத்த லைன் நம்ம இப்போ உள்ள இந்த சூழ்நிலைக்கு எடுத்துக்கலாம். இப்போ பிரிவு வந்ததற்கான காரணம் இதுதான். நீங்கள் தொடர்ந்து மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய அரசியல் பயணம், அரசியல் தளத்தில் கடந்த காலத்தில் இருந்த அந்த விஷயங்களை நாம் மறந்துடுவோம். இந்த இணைப்பு முதல் தர்ம யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த இணைப்பு நடந்ததற்கு பிறகு தொடர்ந்து அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இணக்கமாக அவர் பயணித்தார் என்பதை நம்மெல்லாம் பார்த்துருக்கோம். 2021 சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்ச உடனே சிபி சண்முகம், தம்பிதுரை, குடம்பூர் ராஜு போன்றவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. ஈவன் ஜெயக்குமார் உட்பட பலருமே இந்த தேர்தலில் ஒரு பெரிய தோல்வி ஏற்பட்டது, இதற்கு பாரதிய ஜனதா கட்சியோடு நாம் கூட்டணி வைத்ததான் அப்படின்னு திரு சிபி சண்முகம் அறிக்கை வெளியிட்ட அடுத்த 5வது நிமிடம் ஒருங்கிணைப்பாளர் என்கிற முறையில் திரு ஓபிஎஸ் அவர்கள் இந்த தேர்தல் மட்டுமல்ல எல்லா தேர்தல்களிலும் நாங்கள் பாஜகவோடு தான் கூட்டணி வைத்து தேர்தல்களை எதிர்கொள்வோம். அடுத்த 15வது நிமிடம் திரு எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளரும் அதே அறிக்கையை தான் வெளியிடுகிறார். நீங்க சொன்னதுல துரைக்கருணா பிறகு ஓபிஎஸ் அவர்களை நீக்கத்துக்கு பிறகு எல்லாரும் சொன்ன காரணம், அவர் அதிமுக காரராகவே உள்ளுக்கு இல்லைங்க, அவர் ஒரு பாஜக காரராக இருந்தார், அதனாலதான் நாங்க அவரை வெளியேற்றணும்னு. இப்போ நேரடியா வந்தா என்ன விலகலுக்கு யார சொல்றாரு டிடிவி தினகரன்? இல்ல ஏன் நயினார் நாகேந்திரன் வெர்சஸ் ஓபிஎஸ்னு இப்ப பிரச்சனை மாறிச்சு, என்ன நடக்குது அப்போ? இல்ல அதுதான் இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்டிஏ கூட்டணி என்று உறுதிப்பட்ட பிறகு திரு ஓபிஎஸ் அவர்களை இறுதி வரையிலும் சேர்க்கவே மாட்டேன், அதெல்லாம் காலம் கடந்துருச்சுன்னு பேசிட்டு வந்த திரு எடப்பாடி பழனிசாமியோடு உறவு கொள்கிறார்கள். யாரு? பாஜக தலைமை உறவு கொள்கிறது. அப்போ எடப்பாடியுடைய மனநிலை என்ன? திரு ஓபிஎஸ்க்கு எதிரான மனநிலை. சரி. அப்போ இவரை விரும்பவில்லை, திரு ஓபிஎஸ் அவர்களை விரும்பவில்லை, எனவே நாம் கொஞ்சம் தூரத்தில் வைப்போம் என்கிற மனப்போக்கு பாஜகவுக்கு வந்ததனுடைய விளைவு தான் சென்னையிலே வந்து பேசிய மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் அது உட்கட்சி பிரச்சனைன்னு கடந்து போறார். நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுடுவோங்கிற மாதிரி. 2017 அதிமுகவில் ஏற்பட்டது எந்த கட்சி பிரச்சனை? உட்கட்சி பிரச்சனை தானே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்ட அந்த சிக்கல் பிரச்சனை என்பதை பாரதிய ஜனதா கட்சி வலிய வந்து தானே அதை தீர்த்து இந்த முதல் தர்ம யுத்தத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து கட்சியை இணைத்து இந்த 4.5 ஆண்டு திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தொடர்வதற்கு ஏற்பாடு செய்தது அவர்கள் தானே. அப்போ இன்றைக்கு உட்கட்சி பிரச்சனை, இதை கடந்து போவோம் என்று சொல்லுவதற்கு திரு எடப்பாடியினுடைய அழுத்தம் காரணம். திரு எடப்பாடியால் பரிந்துரைக்கப்பட்டு திரு நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக வந்தார் என்று பொதுவெளிகளில் கருத்து பேசப்படுகிறது. ஸோ அது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேக பார்வையுமே இருக்கிறது. இப்போ நீங்கள் இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறீங்க. ஆமாம் ஆமாம். அப்போ அண்ணாமலை விலகல், நயினார் நாகேந்திரனை இபிஎஸ் அவர்கள் தான் பரிந்துரை. ஆமா ஆமா. அப்ப இந்த நயினார் நாகேந்திரன் இபிஎஸ் அவர்கள் சேர்ந்து தான் இந்த நிலைப்பாட்டை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நிச்சயமாக. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று வந்தால்தான் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் என்று அதிமுகவிலே பயணிக்கிற இந்த இருதரப்பும், அதிமுக உரிமை மீட்பு குழுவில் இருப்பவர்களும் சரி, இதை தாண்டி நான் தான் பொதுச் செயலாளர் என்று பேசி வருகிற மரியாதைக்குரிய திருமதி பி.கே. சசிகலா அவர்களும் சரி, இந்த புறம் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிக்கிற மூத்த முன்னோடிகள், நாம ஒரு 8 மாசமா பேசுறோம்ல, ஒரு 6 பேர்னு, இந்த 6 பேர் உட்பட பலருடைய கருத்துக்களுமே கட்சி ஒன்றுபட்டால் தான் வெற்றி நிச்சயம் என்று, கட்சி ஒன்றுபடுவதற்கு பாஜகவும் உதவும் என்கிற நம்பிக்கையும் இதுவரை நீங்க சொல்றதிலிருந்து பாஜகவும் அப்படி உதவல, ஏன்னா இபிஎஸ் அவர்கள் அதை விரும்பலன்றது. இன்னொன்று, திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் விரும்பலன்றீங்க. நான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, என்னிட்ட சொல்லியிருந்தா நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பேனேன்னு அவங்க தானே வழியே வந்து பேட்டி கொடுத்தாங்க. ஏன் வெளியில ஏறாங்க? சொல்லியிருந்தா நான் செஞ்சு கொடுத்துருப்பேனே, ஏற்பாடு பண்ணியிருப்பேனே. அதுதான், அதாவது
நான் நம்முடைய தொலைக்காட்சியிலே காலையில் அதை பதிவு பண்ணியிருந்தேன். மரியாதைக்குரிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த மாநிலத்தினுடைய பாஜகவின் தலைமை பொறுப்பை ஏற்று 2-3 மாதமாக இருக்கிறது. அவருடைய செயல்பாடுகள் என்ன என்பது நமக்கு புதுவெளிகளில் தெரியும். பாஜகவை வளர்த்தெடுப்பதற்கு என்ன மாதிரியான முன்முயற்சி எடுக்கிறாருன்னு தெரியல. ஆனால் திரு ஓபிஎஸ் அவர்கள் பாரத பிரதமருக்கு கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு இந்த மாநிலத்தின் தலைவராக இருக்கிறார், அவரிடம் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு இந்த கடிதத்தை பின்னர் பிரதமர் அலுவலகத்துக்கு அனுப்பலாம் என்று தான் 6 முறை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்கிறார். அது தொடர்பு கிடைக்கவில்லை என்ற உடனே அவர் வரல அப்படின்னு உடனே குறுஞ்செய்தியும் அனுப்புகிறார். அதுக்கான காரியம் காட்டினார், மற்ற பொதுவெளிகளில் காட்டினார். அப்போ திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் உண்மையிலேயே என்னை தொடர்பு கொண்டிருந்தால் அப்படின்னு அவர் பேசுறது தான் பொய் என்று திரு ஓபிஎஸும் பொதுவெளியில் சொல்லி தொடர்பு கொண்டே ஆனால் எடுக்கல, குறுஞ்செய்திக்கும் பதில் இல்லை. நான் என்ன கேட்குறேன், 2 நாட்களாக நம்முடைய புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கு ஓபிஎஸ்க்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி டெல்லி வட்டார தகவல் அப்படின்லாம் போச்சு 2 நாளா. அப்போ 2 நாள் அவர் தொலைக்காட்சி பத்திரிகைகள்லாம் படிச்சிருப்பார்ல நயினார் நாகேந்திரன். இப்படி ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறாருன்னா, அண்ணன் மோடியை பார்க்கணுமா, வாங்கண்ணே நான் ஏற்பாடு பண்ணுறேன், பேசியிருக்கலாம்ல பிஎம்ஓ ஆஃபீஸுக்கு, இங்கே முயற்சி பண்ணலையே. ஏதோ ஒரு நெருடல் 2 பேரும் சேர்ந்து இருக்குங்கிறத தான் நான் பார்க்குறேன்.